உடல் எடை குறைப்பில் உணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் அதற்கு இணையாக சரியான உணவு பழக்கம் இல்லையெனில் எடை குறைப்பு அரிதாகிவிடும். உணவு நம் உடலின் அனைத்து வகையான செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. அதனால் எடை குறைக்க விரும்பும் போது எந்த உணவை எப்போது, எவ்வளவு, எப்படி சாப்பிடுகிறோம் என்பதே எடையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணமாகும். சரியான உணவு பழக்கமே உடல் எடையை கட்டுப்படுத்தும் அடித்தளம். உடல் எடையை குறைக்க விரும்புவோர் இந்த 15 உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு உணவே உயிர், ஃபுட் இஸ் லைஃப். இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம். தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல். முதலாவது, ஃபாஸ்ட் ஃபுட். ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, நூடில்ஸ், ஆம்லேட் இது போன்ற பல துரித உணவுகளிலும், சாலையோர கடைகளில் சுகாதாரமில்லாத எண்ணெயில் வறுக்கப்படும் இறைச்சிகள், மீன்கள் மற்றும் பல உணவுகளிலும் கலோரிகள் அதிகமாக உள்ளன. இவை நம் உடலின் தேவைக்கு அதிகமான ஆற்றலை வழங்குகின்றன. இதனால் கொழுப்பு உடலில் சேமிக்கப்படுகிறது. எடை குறைக்க விரும்புபவர் இந்த வகையான துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதற்கு மாறாக வீட்டிலேயே செய்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ப்ராசஸ்ட் மீட்ஸ். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளான சாசேஜஸ், பேகான், ஹாம், சலாமி போன்றவற்றில் பொதுவாக அதிக கலோரிகள், நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் சோடியம் இருக்கின்றன. இவை எடை அதிகரிக்க நேரடியாக பங்களிக்கின்றன. இதனால் எடை குறைக்க விரும்புபவர் இந்த மாதிரியான இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரைட் சிக்கன் அதிகப்படியான எண்ணெயில் பொரிக்கப்படுவதால் அதிலுள்ள அதிக கலோரிகள், கொழுப்பு மற்றும் சோடியம் போன்றவை உடல் எடை அதிகரிக்க காரணமாகின்றன. இதில் உள்ள அதிகப்படியான கொழுப்புச்சத்து உடலில் தேங்கி எடை அதிகரிப்பை தூண்டுகிறது. தொடர்ந்து சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இதற்கு மாறாக சிக்கனை வேக வைத்து அல்லது கிரில் செய்து சாப்பிடலாம். நான்காவது, ஒயிட் பிரெட். வெள்ளை ரொட்டி சுத்திகரிக்கப்பட்ட மைதா மாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. குறிப்பாக அடிவயிற்றில் கொழுப்பு சேர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் எடை குறைக்க விரும்புபவர் இந்த வெள்ளை பிரெட்டுகளை தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலாக கோதுமை பிரெட் சாப்பிடலாம். ஐந்தாவது, எனர்ஜி ட்ரிங்க்ஸ். உடலுக்கு தேவையானதை விட அதிகமான கலோரிகளை கொண்ட எனர்ஜி பானங்களை உட்கொள்ளும் போது கொழுப்பு வடிவில் அது உடலில் சேமிக்கப்படுகிறது. எனர்ஜி பானங்களை அதிகமாக உட்கொள்வது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும். ஆறாவது, கேண்டி ட்ரைட் ஃப்ரூட்ஸ். சர்க்கரை சேர்க்கப்பட்ட உலர்பழங்கள் ஊட்டச்சத்து மதிப்பில் மிகவும் குறைவானவை. இவை தேவையில்லாத கலோரிகளை மட்டுமே வழங்குகின்றன. கூடுதல் சர்க்கரையுடன் தயாரிக்கப்படுவதால் சாதாரண உலர்பழங்களை விட அதிக சர்க்கரை மற்றும் கலோரிகள் இருக்கும். எடை குறைக்க விரும்புபவர் இந்த சர்க்கரை பானங்களை தவிர்க்க வேண்டும். ஏழாவது, சுகரி சீரியல்ஸ். சர்க்கரை அதிகம் சேர்க்கப்பட்ட காலை உணவு தானியங்களில் அதிக கலோரிகள் உள்ளன. இவை உடல் பருமனை ஏற்படுத்தும் என்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு இம்மாதிரியான உணவுகளை அறவே கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். எட்டாவது, மில்க் சாக்லேட். மில்க் என்று சொல்லப்படும் பால் சாக்லேட்களில் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சர்க்கரை உள்ளது. இது அதிக கலோரிகளை உடலில் சேர்த்து எடை அதிகரிக்க வழிவகுக்கும். எடை குறைக்க விரும்புபவர் இந்த பால் சாக்லேட்களை தவிர்க்க வேண்டும். இதற்கு மாறாக டார்க் சாக்லேட்களை சாப்பிடலாம். ஒன்பதாவது, பிஸா, பர்கர்ஸ். பீஸாவும் பர்கரும் அதிகப்படியான கலோரிகள், நிறைவுற்ற கொழுப்புகள், சர்க்கரை மற்றும் சோடியம் கொண்டவை. உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரிகளை உட்கொள்ளும் போது அவை உடலில் கொழுப்பாக சேமிக்கப்பட்டு உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். பத்தாவது, கிரீம் சீஸ். கிரீம் சீஸில் அதிக கலோரிகள் மற்றும் கொழுப்புச்சத்து உள்ளது.
இதை அதிகமாக உட்கொண்டால் உடல் எடை அதிகரிக்கலாம். எனவே இவற்றை அளவோடு எடுப்பது சிறந்தது. 11வது ஸ்வீட்டன்ட் பீனட் பட்டர். கலோரிகள் அதிகம் உள்ள ஒரு அடர்த்தியான உணவாகும். அதிக கொழுப்பு மற்றும் கலோரிகள் இருப்பதால் அதிகமாக சாப்பிடுவது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இதற்கு மாறாக சர்க்கரை சேர்க்காத பீனட் பட்டரை மிதமான அளவில் உட்கொள்ளும்போது பசியை கட்டுப்படுத்தவும் எடை இழப்புக்கு உதவவும் செய்யலாம். 12வது ஐஸ் காஃபி வித் சிரப். ஐஸ் காஃபியில் சேர்க்கப்படும் சர்க்கரை மற்றும் சுவையூட்டும் சிரப்கள் அதிக கலோரிகளை கொண்டுள்ளன. இவற்றை தொடர்ந்து எடுப்பது உடல் எடையை அதிகரிக்கும். 13வது டோனட்ஸ். டோனட்களில் அதிக கலோரிகள் மற்றும் சர்க்கரை உள்ளது. அதிகப்படியான கலோரி நுகர்வு காலப்போக்கில் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். 14வது வடை, பஜ்ஜி மற்றும் நொறுக்குத் தீனிகள். வடை, பஜ்ஜி, சமோசாக்கள் பெரும்பாலும் சுகாதாரம் இல்லாத ஆரோக்கியமற்ற எண்ணெயில் ஆழமாக பொரிக்கப்படுகின்றன. இதனால் அவற்றில் அதிக அளவு கொழுப்பும் கலோரிகளும் இருக்கும். மேலும் ஆரோக்கியமற்ற எண்ணெயில் பொரித்தெடுக்கப்படும் சிப்ஸ், முறுக்கு, சமோசா, சீவல், மிக்சர், காரச்சேவு, இனிப்புச் சேவு, பக்கோடா போன்றவைகளும் அதிகப்படியான கொழுப்பையும் கலோரிகளையும் உடலில் சேர்க்கும்போது மேலும் உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். ஆனால் தொடர்ந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இறுதியாக ஆல்கஹால். அதிகமாக மது அருந்துவது பசி மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை தூண்டும். இதனால் அதிக அளவில் சாப்பிட தோன்றும். இதனால் உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். மேலும் இது கல்லீரல் பிரச்சினைக்கு வழிவகுக்கும். இது போன்ற எடை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்தால் நம் உடல் மெதுவாக ஆரோக்கியமான நிலைக்கு திரும்பத் தொடங்கும். தினசரி உணவில் எளிய மாற்றங்கள், வீட்டுச் சாப்பாடு, குறைந்த எண்ணெய், குறைந்த சர்க்கரை, இயற்கை உணவுகள், இவை அனைத்தும் உங்கள் எடை இழப்பை சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும். வெல்கம் டு உணவே உயிர். ஃபுட் இஸ் லைஃப். இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம். தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல்.